உமக்கு எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரத்தை இந்த கால வேளையிலே செலுத்தும்படியாய் அவரை பாடி நம் கீர்த்தனம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக பழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக பழுவாமல் என்னை உமக்காக. உமக்காக என்னையோ உமக்காக கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. நெருக்கப்பட்டோம் மறைந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மறைந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. சொல்லுவோம், அவர் நல்லவர், நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. தெய்வ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண. நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. 128 எடுத்து வாசித்து அதற்கு ஒப்பனையான சில காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். சிறு பிள்ளைகளெல்லாம் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு வாக்கியமும் நன்மையும். ஆமென். இந்த சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறார், நம்முடைய கையின் பிரயாசத்தை வேற யாரும் சாப்பிடக்கூடாது, நம்மளே தான் என்ன செய்ய வேண்டும், சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்து வார்த்தைகள் சொல்லப்படுது. உனக்கு வாக்கியமும். ஆமென். அப்ப நம்முடைய கை பிரயாசத்தை நம்ம என்ன செய்யணும், நம்ம தான் சாப்பிடணும். அம்மாவே இல்லையா, சாப்பிட்டு நம்ம எப்படி இருக்கணும், நல்ல புஷ்டியாக நம்ம இருக்கணும். அதை குறித்து வேதத்தில் ஒரு சம்பவத்தை இந்த நாளிலே நாங்கள் பார்த்து முடிக்க போகிறோம். சரியா, எல்லாம் உற்சாகமாக இருக்கிறீங்களா, சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாட்களில் நம்ம பாக்கியவான்கள் இந்த வருஷத்தில் முடிவிலே நாம் தேவ சமூகத்தில் அதிகமாக காத்திருந்தோம். அதுபோல் இன்றைக்கு நான் 6 மணிக்கு நம்ம அந்த அப்படியே லாஸ்ட் டே மாதிரி இன்றைக்கு நம்ம முடிச்சிடலாம். 6 மணிலேருந்து ஒரு 7-8 மணி வரைக்கும் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஆண்டவரை நல்லா துதிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த காலையில் அதை யோசிப்பேங்க. இன்றைக்கி பிரசங்கமாகவும் விட ஒரு துதி ஆராதனை மாதிரி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு அதுக்கு பிறகு கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களுக்கு புது வருஷமெல்லாம் இருக்குது. அதனால் எல்லோரும் வந்து
எல்லாம் சொல்லிட்டு ஆகவே நியாயாதிபதி 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில சம்பவங்களை நாங்கள் வாசிக்கலாம். இந்த கேட்ட வசனத்துக்கு ஒப்பனையான ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அது எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம், அதற்கு நம்ம என்ன முயற்சி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் குறித்து இந்த வேதத்திலிருந்து ஒரு சில சம்பவங்களாக நாங்கள் பார்த்து நாங்கள் முடிக்கலாமா? நியாயாதிபதி 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறோம். பின்னும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானரின் கையில் ஒப்புக் கொடுத்தார். ஆமென். யோசுவாவுக்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம் இஸ்ரவேல் தேசத்தை என்ன செய்கிறார்கள், நியாயாதிபதிகள் நடத்துறாங்க. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும் பெற்றோர்கள். எல்லாருமே நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நான் யோசிப்பேன், இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா இருக்கிறாங்க, அப்புறம் திடீர்னு விழுந்துடுறாங்க, ஏன் நல்லா இருக்கிறாங்க திரும்பி என்ன செஞ்சுறாங்க பாவத்துல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் எனக்கு யோசனை வந்தது, அப்படி அல்ல. அது என்னன்னா, ஒரு ஜெனரேஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த முதல் ஜெனரேஷன் அதை அறிவிக்காதபடினாலே அடுத்தவங்க என்ன செஞ்சிடறாங்க. இப்ப பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து அறிவிக்காமல் இருந்தால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க என்ன செய்வாங்க, தடுமாற்றங்கள் விழுந்துருவாங்க. அது போலதான் இந்த அதிகாரங்களை வாசிக்கிற பொழுது ஒவ்வொரு நியாயாதிபதிகள் இருக்கிற நேரம் அவர்கள் என்ன செய்வாங்க, நல்லா இருப்பாங்க, நல்லா சந்தோஷமா இருப்பாங்க, சாப்பிடுவாங்க, கொள்வாங்க, நல்லா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அப்புறமேல இப்படி நடக்கும். ஆகவே இங்க பாருங்க, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் என்று சொல்லப்படும் முன்னுக்கு நடந்த சம்பவங்கள் இருக்கிறது. அப்படி இந்த அதிகாரங்களை நீங்கள் வீடுகளில் போய் நீங்க பார்க்கலாம். சரியா? அப்போ நாம ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தோம்னா ஆண்டவர் என்ன செய்தாரு, அவர் அப்படியே கை விட்டுறார், வேற யார் கையிலாவது ஒப்பு கொடுத்துடுறார். இஸ்ரவேல் ஜனங்கள், நீ போய் படிச்சுட்டு வாங்க, நீ போயிட்டு பாடம் படி, உன்னை இவ்வளவு தூரம் உனக்கு இல்லாம அவன் கை பிராயச எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு எல்லா நன்மைகளையும் நான் செய்கிறேன். ஆனால் நீங்க என்ன செஞ்சிடுறீங்க, பின்மாற்றம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்ட, பிரமாணம் எழுதுகிற பொழுது மோசே மூலமாக சொல்லுகிறார், உபாகமத்தில் வாசிப்பீர்களானால் நீங்கள் என்ன செய்யணும், உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், சொல்லி கொடுக்க வேண்டும். அடையாளங்கள் இருக்கிறது எல்லாம் சொல்லி. ஆகவே நாங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள், சபைக்கு வருகிறவங்க பிள்ளைகளை நீங்க தான் வளர்க்கணும். நீங்க தான் சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு எல்லாவற்றையும் பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கணும். பெற்றோர்கள் அதற்கு மாடரேஷனா நடக்கணும். நாம அதை ஜெபிக்கிறது இதெல்லாம் பிள்ளைகளை நம்ம எச்சரிக்க கூடாது. நீ தான் ஜெபம் பண்ணியா வேதம் வாசியான்னு இருக்கக்கூடாது. நீங்கள் ஜெபிக்க வேண்டும், நீங்கள் வேதம் வாசிக்க வேண்டும், நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அப்ப அதை பார்த்து அந்த பிள்ளைகள் என்ன செய்யுங்க, அவர்கள் அப்படி வருவார்கள். அது போல இந்த ஜனங்களுக்கு உள்ள பிரச்சனை அதுதான். போவாங்க, அவங்க அப்படியே ஆலயத்துக்கு போவாங்க, வருவாங்க, அப்படியே அவங்களுடைய காலம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செஞ்சிடுறாங்க, அப்படியே விட்டுடுறாங்க. அதனாலதான் அவர்களுடைய வாழ்க்கையில இன்னைய வரைக்கும் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு உபத்திரவத்தின் மத்தியில தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் அவர்களுடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த தேசத்தின் சமாதானத்துக்காக கூட நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் அவர்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அமாவே இல்லையா? அப்ப நம்ம பாக்கியவான்கள். அமாவே இல்லையா? தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அழைக்கப்பட்ட ஜனங்கள். ஆனாலும் அவர்கள் இன்னமும் ஆண்டது மேசியாவை என்ன செய்யல, அறியாதவர்களாக இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு பல பிரச்சனைகளை சந்திக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆகவே தான் இங்கே நாங்க பார்க்கிறோம், பின்பும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் என்ன செஞ்சாரு, மீதியான கையில கொடுத்துட்டாரு. பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கை குறுகிட்டு அவருடைய கை என்ன ஆயிற்று, பலத்துக்கிட்டே வருது. நம்ம கர்த்தருடைய காரியங்களை நாங்கள் செய்வதை நாம அப்படியே துச்சமா நிற்கிற நேரம் நமக்கு எதிரான காரியங்களை செய்வதற்கு அவனுக்கு என்ன நடக்கும், அவன் மேற்கொள்வான். அதுதான் மிக முக்கியம். ஏன்னா ஆண்டவர் நம்மளை விட்டு விலகிட்டான்னு சொன்னா நம்மளை விட்டு தூர இருக்கிறார். ஆமாவே இல்லையா? அது போல சொந்த தேசத்தில் அவர்களால் இருக்க முடியவில்லை. இஸ்ரவேல் தேசம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசம். அந்த தேசத்திலே பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அவர்களுக்கென்றே உருவாக்கப்பட்ட தேசம். ஆனாலும் அவர்கள் அந்த தேசத்தில் இராதபடிக்கு எங்க நிற்கிறாங்கன்னா, மலைகளிலும் கெபிகளிலும் குகைகளிலும் போயிட்டு என்ன செய்றாங்க, அடைக்கலம் புகுந்திருக்கிறாங்க, பயப்படுறாங்க. வீதியான திடீர்னு வருவாங்க, குதிரையில கடன்னு வந்தோன்னு என்ன செய்வாங்க, ஐயோ வந்துட்டாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, தேவ பிள்ளைகள் பயப்படுகிறார்கள். காரணம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடினால் அவர்கள் மனுஷருக்கு பயப்படுகிற பயத்துக்குள் தள்ளப்படுகிறார்கள். அதுதான் இன்னைக்கு காரணம். இன்னைக்கு நாமும் கடவுளுக்கு பயந்தா மனுஷனுக்கு பயப்படவே தேவையில்லை. அம்மா இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் மனுஷனுக்கு பயந்துகிட்டு இருக்கிறோம். அம்மா இல்லை.
ஒரு கார் வந்தா பயமா இருக்கு, ஒரு பைக் வந்தா பயமா இருக்குங்க. ஆமா, யாராச்சும் ஒரு சஃபாரிக்கு போட்டு வந்தா பயமா இருக்குன்றது. காசு வாங்க வந்துட்டான் போல இருக்கு, பேங்க்ல நினைக்கிட்டாங்க போல இருக்கு, ஆமா இஎம்ஐ கட்டல போல இருக்கு, ஆமாவே இல்லையா, நான் இல்லைன்னு சொல்லு, ஆமாவே இல்லையா. அது போல இவங்க பயந்துட்டு இருக்கிறாங்க. வாசிங்க. இன்னை வரைக்கும் பாருங்க, காசா நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். வருவார்கள், பார்ப்பாங்க, விளைச்சல் அப்படியே இருக்கும். 2 பேர் வாங்க சேர்ந்துருக்காங்க, மீதியானியரும் அமலேக்கர் என்ன செய்யறாங்க, வாங்க போவோம், இங்க இஸ்ரவேல போய் கலக்கம் கலக்கிட்டு வருவோம், அவங்க போய் பயமுறுத்திட்டு வருவோம் அப்படின்னு இவங்க போனோன்னா அவங்க என்ன செஞ்சிடுவாங்க, அங்கங்க மறைஞ்சிடுவாங்க. பாருங்க, அவங்க பாளையம் இறங்கி என்ன நிலத்தின் விளைச்சலை கெடுத்து. நம்முடைய ஆசீர்வாதம் என்ன செய்யப்படுகிறது? தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? சங்கீதத்தில் வாசித்தது போல நமக்கு நம் கைப்பிரயாசத்தை ஆசீர்வதித்து என்ன செய்கிறாரு? நன்மைகள். அந்த வசனத்தை வாசிங்க. அதை வச்சுக்கணும், ஒருத்தர் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கு, அதோட சம்பந்தப்பட்டு தான் அந்த வசனம் போய்கிட்டே இருக்கு. நீ சாப்பிடுவேன், இங்க பாக்கியமும் உண்டாகல, நன்மையும் உண்டாகல, வசனத்துக்கு கீழ்படியல, அதனால என்ன உண்டாகல? பாக்கியமும் கிடைக்கல, பார்வதியும் கிடைக்கல. பாருங்க, ஆடு மாடுகள் கழுதை எல்லாமே வந்து என்ன செய்யறது? அப்படியே செழிப்பா இருக்கும். புரியுதா? அப்போ நல்ல செழிப்பா இருக்கும். நீங்க நம்ம நாட்டை எடுத்துக்கோங்க, நல்ல வயல் வெளிகள், நல்ல வயலெல்லாம் இருக்கு, அறுவடையெல்லாம் வருது. இப்போ நீங்க யோசிச்சுக்கிட்டீங்க, நாளைக்கு நம்ம என்ன செய்வோம்? அறுவடைக்கு போகணும், ஆக்கள் எல்லாம் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி காலையில் எழுப்பி பார்த்தீங்கன்னா அங்க என்ன இருக்கும்? வயல்வெளியெல்லாம் எப்படி இருக்கும்? சிதைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போயிடுவாங்க. அவர்கள் துரதிருஷ்டவசமாக வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்கள். மிக ஆவிக்குரிய சபைக்கு வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த 2 பகுதிகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆவிக்குரிய நிலையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அமாவில் ஆவிக்குரிய நிலையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? விதைக்கணும். அமாவில்லையா? வார்த்தைகளை விதைக்க வேண்டும். அமாவில்லையா? அப்படி நாங்கள் வார்த்தைகளை விதைக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்வான்? அறுவடையை கொண்டு வருவார். அப்ப சபைகளுக்குள்ளே ஆத்துமாக்களை அறுவடையாக கொண்டு வருவார். அப்படி அறுவடையாக கொண்டு வருகிற காலம் தான் என்ன காலம்? ஆரிப்பின் பண்டிகை என்று சொல்லக்கூடிய பெந்தகோஸ்து நாள். அப்ப எப்பொழுதும் அனுதினமும் என்ன நடக்கும்? சபையில ஜனங்கள் சேர்க்கப்படுவார்கள். சேர்க்கப்பட்ட என்ன நடக்கும்? ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். அவங்க ஆவின் அபிஷேகத்தை நிரப்பப்படுவார்கள். ஆகவே அந்த விசேஷம் நான் சொன்னது போல அந்த 7 பண்டிகையிலே இந்த 4வது பண்டிகை மிக முக்கியமான ஒரு பண்டிகை. சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற வரைக்கும் இந்த பண்டிகை அது அப்படியே நீளமாகவே போய்கொண்டே இருக்கும். நீங்க பார்ப்பீங்களா, அந்த விளக்கு ஒன்று இருக்கும். எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? அந்த குத்து விளக்க பார்த்திருக்கீங்களா? இந்த மெனோரா என்று சொல்லக்கூடிய ஒரு குத்து விளக்கு இருக்கு. அந்த குத்து விளக்குல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 3 இருக்கும், இந்த பக்கம் 3 இருக்கும், நடுவு உள்ளது மாத்திரம் கொஞ்சம் உயரமாக இருக்கும். அது காரணம் என்னன்னு கேட்டா, அதுதான் அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிற ஒரு காரியமாக இருக்கும். சித்தமான ஒரு காலங்களிலே நாங்கள் பலிகளை குறித்து பண்டிகைகளை குறித்து நாங்கள் வாசிக்கலாம், பார்க்கலாம். அவர்கள் தங்கள் மிருக ஜீவங்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல் திரளாய் வருவார்கள். எப்படி வருவான்? எப்படி வர்றாங்கன்னா எதிராளி எப்படி வாராங்க? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பங்கிடுவதற்கு எப்படி வாராங்க? வெட்டுக்கிளிகளை போல. வெட்டுக்கிளி எப்படி இருக்கும் தெரியும் தானே? அப்படியே வந்து அப்படியே என்னது, ஒரு மரத்துல உட்கார்ந்தா என்ன நடக்கும்? மரத்துல இருக்கிற ஒண்ணுமே தெரியாது. அந்த மாதிரி சில நேரங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை பறித்துக் கொள்வதற்கு சத்துரு என்ன செய்வான்? அவன் என்ன செய்வான்? எப்படி வருவான்? வெள்ளம் போல வருவான். இல்லையா? வாசிங்க. வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருவார்கள். அவர்கள் ஒட்டகங்களோ எண்ணி முடியாததா இருக்கும். இந்த பிரகாரமாய் தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். முழுவதும் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை கெடுக்க வேண்டும். பிசாசுடைய நோக்கமே அதுதான். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை என்ன செய்ய வேண்டும்? உங்கள் வாழ்க்கையில நிறைவேறாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? அதை கெடுக்க வேண்டும், அது இல்லாமல் செய்யும். அதுதான் அவனுடைய நோக்கம்.
அதான் நீங்கள் நான் கவனமாக இருக்கணும். வசனத்தில் இருக்கணும், வார்த்தையில இருக்க வேண்டும், ஜபத்தில் இருக்க வேண்டும், சபையிலே இருக்க வேண்டும், அனலாக இருக்க வேண்டும். ஆமா, இல்லைன்னா சத்துரு என்ன செய்வான்? உங்களோடு கூட போராடுவான். ஆகவே இந்த ஜனங்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பொல்லாப்பான காரியத்தை செய்தபடினால் அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய கைகளிலே ஒப்பு கொடுத்துட்டார், மீதியான கைகளை. மிகவும் சிறுமைப்பட்டார்கள். பயங்கரம், பஞ்சம், பட்டினி, வறுமை போல இருக்கிறது. ஏன் ஆவிக்குரிய சபைக்கு வருகிற பிள்ளைகளை வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்று சொன்ன காரணம், நாங்கள் வார்த்தையை சரியாக நாங்கள் என்ன செய்யவில்லை, கடைபிடிக்காமல் இருக்கிறோம். வருகிறோம், வார்த்தையை கேட்கிறோம், ஆனால் வார்த்தையின்படி நடக்காதபடினாலே, கீழ்ப்படியாதபடினாலே நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலை வருகிறது. ஆகவேதான் அங்கே மீதியானவர்கள் வந்து இஸ்ரவேல் தேசத்தை சிறுமைப்படுத்தினார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பிரச்சனைகள் வர்றது பிறகுதான் என்ன செய்யணும்? நம்ம சுமூகமா இருக்கிற நேரத்தில் நம்ம ஆண்டவரை தேட மாட்டோம். ஆமாவே இல்லையா? ஞாயிற்றுக்கிழமையாக சரி, ஒரு 4 ஞாயிற்றுக்கிழமை வருது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை போகலாம் அப்படின்னு நினைக்கிறது. இந்த 21 நாட்கள் எல்லாருக்கும் நான் சொல்லியிருந்தேன், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல எனக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்லை. புரியுதா? நான் இரவு பகல தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன்னா தூங்குறேன்னா உட்கார்ந்துருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது என்ற என்னுடைய ஒரு நோக்கம். நம்ம சபைக்கு வருகிற ஜனங்கள் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஆசைன்னு சொன்னா நம்முடைய ஜனங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். உங்கள் கை பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடணும். அதுதான் எனக்கு ஆசை. நீங்கள் கடன் பட்டவர்களாக அப்படி வேதனைப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு என்ன செய்ய வேண்டும்? திருப்தி அடையணும். அப்ப இங்க கொடுக்கிற இந்த சாப்பாடு என்னது? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போடுறோம். ஆமாவே இல்லையா? 2025 கர்த்தர் சித்தமானால் நமக்கு ஆண்டவர் புதிய சித்தமானால் நல்ல சித்தம் தான். கர்த்தர் நமக்கு ஒரு ஆலயத்தை கொடுப்பார். ஆலயத்துக்கு பின்னாலே ஒரு பெரிய ஒரு இடம் இருக்கும். அதில் சமையல் வேலை நடக்கும். அனைத்து தினமும் சாப்பிட்டு போற மாதிரி ஆண்டவர் செய்வார். தெரியுமா? வாங்குவதை பார்க்கணும். அதுவும் ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்க பெரிய ஒரு ஆசீர்வாதம். நேற்று ஒரு புள்ள வந்துச்சு. அப்ப வீட்டுக்காரரோட வருது. அப்ப நான் உள்ள உட்கார்ந்துருந்தேன். வந்து அந்த பிள்ளை திட்டுவோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா 21 நாள் மீட்டிங்கு வரல. ஆனா அவங்க ஸ்பெஷல் ஜெபம், சீஃப் மினிஸ்டர் மாதிரி இதுக்கு வராங்க, ஸ்பெஷல் ஜெபத்துக்கு. அப்ப வந்து வருவோம், அப்படி வந்து ஏசுவோம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் சரி, முகத்தை பார்த்தோன்னா பாவமா இருந்துச்சு. சரி, நல்லா பேசிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணணும்னு ஒரு பெரிய பேக் ஒன்று கொடுக்குறான். பார்த்தா அதுல எந்த கடையில் கலவரத்தாலும் தெரியல. பிஸ்கட் இருக்கு, முறுக்கு இருக்கு, இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்போ எனக்கு ஒரு ஆசை, என்னை தனியா பார்க்க வர நேரத்துல நீ சும்மா இப்படி வந்திருக்கான்னு இயேசுன்னு நினைக்கிறேன். இந்த மனதை அவள் அறிந்து என்ன செஞ்சான்? தன் பிரயாசத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. புரிகிறதா? அந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஆமாவா இல்லையா? சும்மா அப்படியே தலையை சுற்றிக்கிட்டு இப்படி இருக்கக்கூடாது. புரிகிறதா? பரித்திரதா இருக்கக்கூடாது. 2025 மாறுங்க. எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம். ஒரே ஒரு காரியம், ஆமே, நம் தேவனை பற்றி கொள்ள வேண்டும், வசனத்தை பற்றி கொள்ள வேண்டும், சபையை பற்றி கொள்ள வேண்டும். ஆமே. ஏன்னா கடைசி காலங்கள் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கறது பயங்கரமாக இருக்குது. எப்போ ஆண்டவர் வருவாருன்னு நமக்கு தெரியல. ஆமாவே இல்லையா? அப்படிப்பட்ட நிலைவரத்தில் இருக்கிறது. உலகத்தின் சூழ்நிலை எல்லாம் மாறி போச்சு. முன்னெல்லாம் நவம்பர் மாசத்தோடு மழை நின்று போயிடும். அதுக்கப்புறம் பனி தான் பெய்யும். இப்ப பனி வருதான், மழை பெய்யுதான், என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அம்மாவே இல்லையா? நான் யோசித்தேன். நேற்று தான் போனேன். நான் நேற்று ஒரு மீட்டிங்கு என்னை அழைச்சிருந்தாங்க, கெஸ்ட்டை அழைச்சிருந்தாங்க. நான் போயிட்டு ஒரு ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டு வர்றேன். இப்போ நானும் பாசம் இப்போதான் நான் வந்து நேற்று நைட் தான் சிஸ்டர்கிட்ட சொன்னேன். ஜனங்கள் எவ்வளவு பாடுபட்டு இந்த ரோட்டில் வராங்க. அங்கிருந்து அழகா வந்து இது அப்படி நான் நினைச்சேன். இந்த பாடுகள் தான் இவங்களுக்கு ஒரு உயர்வை கொண்டு வர போகிறது. இது ஏன் தேவன் அனுமதித்திருக்கிறார்? நம்ம ரோட்டை மட்டும் சொன்னா இந்த பாடுகளை தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த பாடுகளை இந்த 21 நாட்களும் வந்தார்கள் எல்லாரும். அம்மாவே இல்லையா? அப்போ நான் நேற்று பார்த்து ரொம்ப கவலைப்பட்டேன். சின்ன பிள்ளைகள்லாம் எப்படி வாரி கட்டிக்கிட்டு வாரம் பைக்லேயும் வரையலாது. ஏதோ இந்த ரேசிங் ரோட் மாதிரி இருக்கு. ஆமாவே இல்லை? இந்த ரேசிங் ரோட் பார்த்துருக்கீங்களா? அப்படி பள்ளம் மேடு பாருங்க, அதில் போவாங்க அந்த மாதிரி. அப்புறம் ரொம்ப கவலைப்பட்டு சிஸ்டர் சொல்லிக்கலாம். இப்போ முன்ன நல்லா இருந்துச்சு. இந்த 21 நாளில் என்ன ஆயிட்டு ரொம்ப. அப்போ நான் நினைச்சேன், இந்த என்னமா இந்த பாடுகள் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த பாடுகள் மத்தியில் ஆண்டவரை தேடி வந்தீங்க பார்த்தீங்களா? தட் இஸ் a challenge of your life. ஆமாம், இதுதான் சேலஞ்ச். ஆமாவே இல்லையா? அதனால
ஆண்டவர் அப்படி நினைச்ச நம்ம ஜனங்கள் ஆமே அவர்கள் மலையிலே ஏறுவார்கள், மேடுகளையும் தாண்டுவார்கள். ஆமே ஒரு செவ்வையான பாதையை கற்றுக் கொண்டு போவார். 2025 நமக்கு காப்பற்றோர் போட்டிருப்பாங்க. ஆமீன் சொல்லி விசுவாசிப்போம். ஆமாவே இல்லையா? இந்த பாடுகள் அதுதான் நான் நினைச்சேன். ஏன் நம்ம ரோடுக்கு போடலைன்னா காரணம் எல்லாரும் வந்து திட்டுவாங்க, நீங்க இத்தனை வருஷமா அங்க இருக்கிறீங்க, ஏன் ரோடு இப்படி இருக்குன்னு சொல்லி. இப்பதான் எனக்கு தெரியுது ஆண்டவர் என்ன செய்யறாரு, இதன் மூலம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமாவே இல்லையா? ஆசிய மகள் எப்ப நீங்கள் முறையீடு இருக்கிறீர்களோ, எப்ப மனம் திரும்புகிறீர்களோ, எப்ப கீழ்ப்படுகிறீர்களோ, எப்ப தேவனுடைய வசனத்தை உணர்கிறீர்களோ, அப்பொழுதே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதுதான் தேவன் ஒரு ஆமீன். நீங்க இப்படி கிடந்தீங்கல்ல, போங்க கொஞ்ச நாளைக்கு இன்னொரு 5 வருஷம் இருக்கு. அப்படியா? பாருங்க அந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுங்க. இஸ்ரவேல் புத்திரர் மீதியான நிமித்தம் என்ன செஞ்சாங்க? கர்த்தரை நோக்கி என்ன செய்யறாங்க? முறையிடுறாங்க. முறையிடுறதுன்னா என்னது? விண்ணப்பம், ஜெபம். ஆமாவே இல்லையா? முறையிடுறாங்க. விண்ணப்பம், புலம்பல், ஆமே வேண்டுதல். அப்போ அப்படின்னா என்னது? ஒரு மனுஷன் வேண்டுதல் செய்ய வரணும்னா என்ன நடக்கும்? ஒரு விண்ணப்பம் பண்ணனா என்ன நடக்கும்? அவன் தன்னை தானே ஆராய்ந்து பார்க்கிறான். அப்ப அவனுடைய ஆராய்ந்து பார்க்கல அவனுக்கு தெரியுது, ஆமே நம்முடைய ஆதி பிதாக்களுடைய அந்த நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், அவர்கள் நம்பி விசுவாசித்து அழைத்து அந்த தேவனை நாங்கள் என்ன செஞ்சோம்? விட்டு விலகிட்டோம். அதனாலதான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அந்த தேவன் நம்ம என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டார் என்கிற விசுவாசத்தோட. அந்த விசுவாசத்தை, அந்த டைம் தான் மிக முக்கியம். எவன் ஒருவன் அவரை நோக்கி கூப்பிடுறானோ உடனே பதில் வந்துருது. ஆமாவே இல்லையா? என்னை நோக்கி கூப்பிடு அப்படிங்கிறாரு. நீங்க கிறிஸ்தவர்களாக இருந்தா மட்டும் அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. எவன் ஒருவனும் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது ஆபத்தான நேரத்தில் அவர் என்ன செய்யறான்? அவர் பதில் கொடுக்கிறவராக. பாருங்க, உடனே ப்ரிப்பேர் பண்ணுகிறார். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அவர்களுக்கு அனுப்பினார், வசனத்தை அனுப்புகிறார். ஆமாவே இல்லையா? தீர்க்கதரிசி போறார். வாசிங்க. அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்று உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள். ஆமென். அப்ப உங்க தீர்க்கதரிசி மூலம் தீர்க்கதரிசனம் வருது. அங்கே நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அங்கே தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறது. ஆமாவே இல்லையா? தீர்க்க தரிசனம் மாத்திரம் வரவில்லை. ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு தீர்க்கதரிசியை மாத்திரம் அனுப்பவில்லை. 11ஆம் அதிகாரம் சொல்லுது, அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறார். வார்த்தை வருகிறது. அதற்கு பிறகு பழைய ஏற்பாட்டிலே ஆமென் மறைந்திருக்கிற இயேசு கிறிஸ்து அங்கே வெளிப்படுகிறார். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லுகிற பொழுது அது யாரை குறிக்கிறது? இயேசு. பழைய ஏற்பாட்டில் 39 அதிகாரம் 39 புத்தகங்களில் இயேசு மறைந்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் அவர் வெளிப்படுகிறவராக இருக்கிறார். ஆகவே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட பிறகு இந்த ஜனங்கள் மனம் திரும்பின உடனே யாரை அனுப்புகிறார்? யாரை அனுப்புகிறார்? தேவன் யாரை அனுப்புகிறார்? தன்னுடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை ஆமை என்ன செய்கிறார்? மறைமுகமாக ரகசியமாக அனுப்புகிறார். ஆமாவே இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆண்டவர் ஆமை நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே அங்கே பார்க்கிறோம், கர்த்தருடைய தூதனானவர் வந்து வந்து ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். அவர்களுக்கு தப்புவிக்கும்படியாக என்ன செய்கிறார்? அந்த வசனத்தின் கடைசி பகுதி, கோதுமையை என்ன செய்யறார்? கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிப்பதற்காக
ஆலைக்கு கொண்டு போயிட்டான். கோதுமை எங்க கொண்டு போயிட்டு இது பண்ண வேண்டும்? களஞ்சியம். களஞ்சியம்னா அந்த அதாவது அந்த கோதுமை செயல்படுகிற ஒரு இடம் இருக்குது, ஆமாவே இல்லையா? அதே களஞ்சியம். இன்னொரு இடம் இருக்கிறது, என்னது? திராட்சை பழங்கள், திராட்சை ரசத்தை செய்வதற்கு ஒரு இடம் இருக்குது. ஆமாம், அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது, ஆலை என்று சொல்லப்படுகிறது. அப்ப இவர்கள் வந்து என்ன செய்வார்கள்? ஆமாம், அதாவது இப்ப அவங்க வந்து இப்ப நம்ம ரைஸ், நம்ம அரிசின்னு வச்சுக்கிறோமே, என்ன தெரியும்? மீதியானர் என்ன செய்வாங்க? அறுவடை நேரத்தில் வந்து என்ன செய்வாங்க? களஞ்சியத்துக்கு தான் வருவாங்க. ஆனால் கிதியோன் என்ன செய்யறாரு? ஆலைக்கு கொண்டு போயிட்டாரு. எதற்காக? அதை பாதுகாப்பதற்கு. அது ஆண்டவருக்கு அது பிடித்திருந்தது. ராமேந்திர அந்த தீர்க்கதரிசன வார்த்தை கேட்ட உடனே ஆமீன், கிதியோன் என்ன செய்தாரு? ஆமீன், இந்த ஆசீர்வாதத்தை, அம்மாவே இல்லையா, உன் பிரயாசத்தை நீ என்ன செய்ய வேண்டும்? சாப்பிட வேண்டும். அந்நியனுக்கு கொடுக்க கூடாது, அந்நியனை ஏமாத்தணும். அதுக்காக என்ன செஞ்சாரு? ஆலைக்கு சமாவை வந்து போரடிக்க தொடங்குறாரு. அப்ப ஆண்டவருக்கு என்ன ஆயிட்டு? சந்தோஷமாயிட்டு. பாக்குறாரு, அந்த இடத்துல வந்து பாக்குறாரு. கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகி, நீ செய்தது என்னது? என்னது? பராக்கிரமான ஒரு காரியத்தை செய்திருக்க. என்ன செய்திருக்கிறாரே? உனக்கு விரோதமா எழும்புகிற மீதியான என்று சொல்லக்கூடிய அந்த பொல்லாத பிசாசின் கிரியைகளை மடக்கடிக்கும்படியாக நீ ஒரு தந்திரமான ஒரு காரியத்தை செய்திருக்க. வந்திருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம தப்பிவித்துக் கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும், ஆமாவே இல்லையா? ஆகவே அந்த தீர்க்கதரிசி சொன்ன உடனே அவன் என்ன செஞ்சிட்டான்? இதுக்கு மாற்று வழியை என்ன செய்யலாம்? தேடிக் கொள்கிறான். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில ஆமேன், நாம் முன்னேறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மாற்று வழிகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆமாவே இல்லையா? நமக்கு ஒரு எதிராளி ஏதோ ஒரு காரியத்தை செய்யறாங்கன்னா அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நீங்க ஒரு வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த வேலையில உங்களுக்கு பிடிப்பு இல்லை, அதுக்கு வந்து பிரச்சனையே வந்துக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அது தூக்கி போட்டு இன்னொரு வேலை ஆரம்பிக்கணும். அதுதான் எனக்கு அந்த தர்ஷனம் தான், எனக்கு அதே தான், குப்பை கொட்டுறதுதான் என் வேலை அப்படின்னா நீ குப்பையை தான் கொட்டிக்கிட்டு இருக்கணும். நீ குப்பையை கொட்டிட்டு நீ போயிட்டு என்ன செய்யணும்? வேற வேலை செய்யணும். இப்போ இந்த இடத்துல அதான் நடக்குது. இப்ப பாக்குறோம், அடுத்த காரியத்தை செய்யணும், நம்ம இங்கே தான் செய்யணும். அப்ப நம்ம ஒரே காரியத்தையே நம்ம செய்து கொண்டிருந்தா நாங்கள் என்ன, அவனுக்கு நம்மளை பலவீனப்படுத்த ஈஸியா இருக்கும், ஆமாவே இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? மாற்று வழியை, மாற்றலான காரியத்தை நம்ம யோசிக்கணும். அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் ஆண்டவர் அங்கே வந்து பார்க்கிற நேரம் சொல்றாரு, நீ பயங்கரமான ஒரு மனுஷன், நீ பராக்கிரமசாலி, எதிராளியாகிய மீதியானியரை மேற்கொள்வதற்கு நீ எடுத்த திட்டம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆமாவே இல்லையா? ஒரு பெரிய ஒரு காரியத்தை, ஒரு திட்டத்தை வைத்திருக்கிற அவர்களை என்ன செய்யணும்? மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த கால வேளையில வந்திருக்கிற நீங்கள் கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து அதற்கு ஏற்றபடி உங்கள் வாழ்க்கை நீங்கள் மேற்கொண்டு அதை சரிப்படுத்துகிற ஒரு கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு காரியங்களை வாய்க்கப்படுகிறவராக இருக்கு. தொடர்ந்து வாசிக்கிறவர்கள் பாருங்கள். அப்பொழுது கிதியோன் இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றார். ஆண்டவரே, இப்படி நடந்து போச்சு ஆண்டவரே, இப்படியெல்லாம் நம்முடைய முதல்களுடைய நிலைமையெல்லாம் இப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிட்டு? நாங்க யாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம்? அடிமைகளுக்கு ஒப்புக் கொடுக்க. அவர்கள் அடிமைகள், ஆமாவே இல்லையா? உலகத்தின் படி அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? அப்படிப்பட்டவங்க கையில நீங்க தெரிந்து கொண்டு, நீங்க அழைத்து, நீங்க பெயர் வைத்து, எங்களுக்குன்னு ஒரு தேசத்தை கொடுத்து, அந்த தேசத்திலே பாலும் தேனும் ஓடுகிற தேசமா அதை மாற்றி அங்கே நாங்கள் குடியிருக்க வேண்டிய தேசத்தில் இன்னைக்கு அந்நியர்களை போல நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அடிமைகளாக இருக்கிறோம். ஆமாவே போல இங்கே சொல்றாங்க, புரிஞ்சுட்டாங்க. இது எங்க தேசம்? ஆபிரகாம் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ கால் மிதிக்கிற தேசம் உன்னுடைய தேசம் அப்படின்னு தானே சொன்னாரு. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த கால வேளையில் இழந்து கொண்டிருக்கோம். அதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் மாமிசத்திலே பிரயாசப்பட்டு ஆண்டவருடைய வழிகளை விட்டு விலகுகிறபடினாலே தெய்வ கோபத்தினாலதான் இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளை சபைகள் என்ன செய்யப்படுகிறது? ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறார். நீங்கள் பராக்கிரமசாலிகள், உங்கள் வழிகளை நீங்கள் மாற்ற வேண்டும். இதுதான் வழி என்று அல்ல, உங்களுக்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை இந்த 21 நாட்கள் கொடுத்திருக்கிறார், ஆமாவே இல்லையா? சில காரியங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். 25 அப்படியே இருக்கக்கூடாது. அப்பொழுது பாருங்களேன், அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற
இந்த பலத்தோட போ. நீ இஸ்ரவேலரை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். ஆமென். இங்க சொல்றாரு, இப்ப உனக்கு என்ன இருக்குது? இந்த பலன் போதும். புரியுதா? இப்ப ஆண்டவர் வந்து என்ன செய்வாரு? ஆமென். பெரிய ஒரு பலசாலிகளை கொண்டு அல்ல, ஆமாவே இல்லையா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு உங்களை போல என்னை போன்றவரை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார், ஆமாவே இல்லையா? ஆமா, அதுதான் ஆண்டவருடைய பெரிய ஒரு காரியம். நாம இன்னைக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் அல்ல. நாம எப்படி இருக்கிறோம்? அஞ்ஞானிகளாக இருக்கிறோம், ஆமாவே இல்லையா? மைக் பிடிச்சி பாட தெரியாது நமக்கு, ஆமாவே இல்லையா? ஒழுங்கு கீபோர்டு வாசிக்க தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக உங்களை என்னை கற்று தெரிந்திருக்கார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நாங்களே தான் நாங்கள் வாசிக்கிறோம். உனக்கு இருக்கிற இது போதும். உன்னை வந்து பலசாலியா காட்டிக்கொள்ளாதே. நீ என்னது? உன்னுடைய பலவீனம் தான் உனக்கு என்னது? பலமாக கூடாமல் சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 12:9 ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார் பவுலை பார்த்து? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல பூரணமாக. எனக்கு ஒண்ணுமே தெரியல ஆண்டவரேன்னா ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். எனக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கன்னா ஆண்டவர் அவர் என்ன செய்வாரு? உனக்கு தான் எல்லாம் தெரியுமே, நீயே பயன்படுத்துகின்றார், ஆமாவே இல்லையா? எல்லா இடங்களும் நமக்கு தாழ்மை வேணும், ராமன் சொல்லுங்க. அதுவும் மிக முக்கியமானது. அப்போ அங்க சொல்றாரு, உனக்கு இருக்கிற படத்தோட போ, கரங்களை தட்டி தேவனை பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை அனுப்புகிறார். உங்களை அனுப்பி என்ன செய்கிறார்? உங்களுடைய கையின் பிரயாசத்தை என்ன செய்ய போகிறார்? புதிய வருஷத்துல இன்னும் எத்தனை நாள் இருக்கு? உன்னை அனுப்புகிறவர் சொல்லுங்க, என்னை அனுப்புகிறவர் என் கர்த்தர். ஆமென். நான் இந்த வருஷத்துல, இந்த வருஷம் முடிவுக்கு வந்திருக்கிறோம். புதிய வருஷத்துல நான் என்ன செய்ய போகிறேன்? நான் மேற்கொள்ள போகிறேன். கடன் பிரச்சனைகளை மேற்கொள்ள போகிறேன். நம்ம வாயில வாரதெல்லாம் அப்படித்தானே. கிறிஸ்தவன வாயில கடன் பிரச்சனை, தலைவலி, இடுப்பு வலி, முட்டு வலி. போங்க, அந்த ஒரு எண்ணெய் ஒன்று விற்கிறான் டிவியில், அதுக்கு போங்க. அதை போட்டு இப்படி நடந்து வாங்க, உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. அதெல்லாம் எடுத்து வீசுங்க. இப்போ ஒவ்வொன்றா கழட்டி வீசுங்க. உங்க வாயில் இருக்கிற அந்த அறிக்கை செய்யுங்க. அந்த நாக்கு இன்னைக்கு போயிட்டு அந்த என்ன கண் அது என்னத்தை போட்டு திரும்பாங்க? நாக்கு டங்கு அதை போட்டு நாக்கு மட்டும் மூக்கின்னு போட்டு கழுவுங்க. எப்போ பார்த்தாலும் அடுத்த வருஷம் யாராச்சும் முன்னுக்கு வந்து பல்லு வலினா குரல் வச்சுதான் எடுப்பேன். ராமன், அந்த பல்லு உனக்கு என்னத்துக்கு? அது வலி என்னதுக்கு? அதை வச்சுக்கிட்டு இருக்கிற தூக்கி வீசு, வலி இல்லாத இருங்க, ஆமாவே இல்லையா? அது எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமா, கர்த்தர் உங்களை அனுப்புகிறார். அவர் அனுப்புனா என்ன செய்வாங்க? அவர் இஸ்ரவேல் ஜனங்களை நாம எகிப்திலிருந்து கொண்டு வருகிற பொழுது முன்னும் பின்னும் அவர்களோடு கூட கடந்து வந்தார். ராமன் சொல்றாங்க, அவ்வளவு பயங்கரமான ஒரு ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நீங்க ஆராதித்துக் கொண்டிருக்கீங்க, ஆமாவே இல்லையா? அவங்க வேறு, நமக்கு வேறு நல்ல. அந்த செங்கடலை 2ஆ பிளந்தவர் தான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வழிகளை திறந்து கொடுக்கிறார். யோர்தானை 2ஆக பிளந்தவர் தான் உங்கள் வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறார். எரிகோவை தகர்த்தினவர் தான் என்ன செய்கிறாரு? உங்களுக்கு முன்பதாக நிற்கிறார், ஆமாவே இல்லையா? ஆமா, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அது பைபிள் காலத்துல தானே, இந்த காலத்துல நடக்குமா? நடக்கும், சொல்லுங்க, நடக்கும். என் வாழ்க்கையில நடக்கும். அப்படி நம்ம தான் அறிக்கை செய்யணும், ஆமாவே இல்லையா? ஆமா, ஆமா சிஸ்டர், இது உங்களுக்கு நடக்குமா சிஸ்டர் அப்படின்னா அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவசியம் எடுத்தேன். கரங்களை தட்டி தேவனை படுத்துகிறார். சங்கீதத்துல தாவீது சொல்லுகிற போல என்ன சொல்லுகிறான்? கிதியோன் என்ன சொல்லுகிறான்? தன்னை தாழ்த்துகிறான். ராமன் சொல்லுங்க, தாழ்த்துகிறவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? உயர்த்தப்படுவார்கள். மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன செய்யணும்? நீ எகிப்துக்கு போயிட்டு என்ன செய்ய வேணும்? இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யணும்? திருப்பி போகணும். அப்போ என்ன டக்குன்னு மோசை நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? சரின்னு சொல்லிப்போம், ஆமாவே இல்லையா? மோசை என்ன சொல்லுகிறான்? அவர் அப்படிப்பட்டவரா? சகலவற்றையும், எகிப்துடைய சகலவற்றையும் கற்றிருக்கிறார், ஆமாவே இல்லையா? ஆனால் தன்னை தாழ்த்துகிறார். ஆமீன் சொல்லுங்க. எங்கெல்லாம் நம்ம தாழ்த்துகிறோமோ
ஆமென். கர்த்தருக்கு முன்பதாக நாம் தாழ்த்துகிற பொழுது கர்த்தர் உயர்த்துகிறார். மனுஷன் முன்பதாக நீங்க யாரும் தாழ்த்தப்படக்கூடாது. மனுஷன் முன்பாக நீங்க கம்பீரமாக தான் இருக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? கிறிஸ்தவர் என்கிறது கம்பீரமாக தான் சொல்லணும். ஆமாவே இல்லையா? ஆனால் தேவ சமூகத்துல நம்ம எவ்வளவு தாழ்த்துகிறோமோ கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கார். ஆமாவே இல்லையா? ஆகவே மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு என்னது, எனக்கு என்ன செய்யாது, நான் படித்தேன் உண்மைதான், ஆனால் இவைகள் என்ன உலக படிப்பு. ஆமாவே இல்லையா? இந்த உலக படிப்பு, உலகத்தின் காரியங்கள் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு என்ன ஆகாது, அது சரி வராது. விடாமல் தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நடத்துவதற்கு உலகத்துல என்ன படிப்பு, எத்தனை டிகிரிகள் இருந்தாலும் இதை கண் கொண்டு பார்க்க முடியாது. இது கர்த்தராய் நமக்கு வெளிப்படுத்தினால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், இதை அறிந்து கொள்ள முடியும். அதை உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். உங்கள் கண்கள் அதை காண்கிறது. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு தைரியசாலிகளாக இருக்கு. ஆகவே தான் அங்கே பார்க்கிறோம். சொல்லுகிறான், ஆண்டவரே வாசிக்கலை, அதற்கு நான் ஆண்டவரே நான் என்ன சொல்றேன், இஸ்ரவேலில் சொல்றேன், நான் ரொம்ப எப்படி இருக்கிறேன், ஆண்டவரே நான் ரொம்ப கடினமா இருக்கேன். யோசேப்போட வம்சத்துல வந்தவர்கள் சொல்றேன், நான் ரொம்ப என்னது, இன்னைக்கு வந்திருக்கீங்களா அப்படி நிறைய பேர், அப்படி இன்னமும் அப்படி இருக்கிறீங்க. சில பேர் தங்களை என்ன சொன்னீங்க, மனுஷன் முன்பாக தாழ்த்திக்கிட்டு இருக்கீங்க, பேச மாட்டீங்க, அப்படியே வந்து உட்காந்துட்டு அப்படியே போவீங்க. தேவனுக்கு முன்பதாக தாழ்த்துங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எந்த மனுஷனுக்கு முன்பதாக நீங்க எத்தனை வருஷம் சித்தா, நீங்க 10 வருஷம் சொல்லுவாங்க, அது 2 வருஷம் ஒண்ணுமே உனக்கு ஒன்றும் தெரியாதுதான் நல்லது. கர்த்தர் எடுத்து பயன்படுத்து. உனக்கு எல்லாம் தெரியும் சொன்னா நீ தெரிஞ்செடுத்து தான் உட்கார்ந்து இருக்கோம். ராமேன் ஆமா, நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறோம். நாங்கள் அந்த தமிழ்நாட்டில் தான் எனக்கு தெரியுது, தமிழ்நாட்டில் தான் இருக்கு இந்த ஜாதி என்னென்னலாம் இருக்கு, எப்போதும் தான் வருது. ஆமாவே இல்லையா? நீங்க அவங்களாம், நீங்க இவங்களாம், நீங்க அப்படின்னு சொல்றது இங்கே தான் இருக்கு. ஆமாவே இல்லையா? அதுதான் நிறைய பேர் எழுப்ப முடியாம அப்படியே சிறகு ஒடிஞ்ச மாதிரிக்கு அப்படியே இருக்கிறாங்க. ஞானஸ்தானம் வருவாங்க, சபைக்கு வருவாங்க, ஆனாலும் அவங்களை அதை அப்படியே கொண்டு போய் நெருக்கிக்கிட்டே இருக்கும். ஆமாவே இல்லையா? இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, என்னது கர்த்தருக்கு முன்னதாக உங்களை தாழ்த்தணும், மற்றபடி என்னது உங்களை உயர்த்த விடாமல் சொல்லணும். என்ன சொல்லுவீங்க? உங்களை பார்த்து கேட்கிறேன், சிஸ்டர் என்ன காஸ்ட் கேட்கிறேன், என்ன சொல்லணும்? பென்டிகாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஆமாவே இல்லையா? அதை விட்டு வேற என்ன சொல்லி ஜாதி கலவரத்தை ஒன்று பண்ணிடக்கூடாது. ஆமாவே இல்லையா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன காசு, பென்டிகாஸ்ட் சொல்லுங்க பக்கங்களை பார்த்து. நம்ம பென்டிகாஸ்ட், நம்ம ஆண்டவர் பென்டிகாஸ்ட், அவருடைய ஜாதி, என் ஜாதி ஜனங்கள் சொல்றாரு. நம்ம தேவனுடைய ஜாதி ஜனங்கள். ஆமாவே இல்லையா? அப்ப நமக்கு தேவன் என்ன செய்வார், நம்முடைய பிரயாசத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணார். ஆமாவில் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனம் சுற்றிலும் யுத்தங்கள் நடக்கிறது, போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்யறாங்க, கூடார பண்டிகை என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோம், இந்த கிறிஸ்துமஸ்க்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆமாவில் கர்த்தர் நம்முடைய தமிழ்நாட்டை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உங்களை போல மக்கள் இருக்கிறபடியா தமிழ்நாடு என்ன செய்யப்படுகிறது, ஆசீர்வதிக்கப்படுது. வாசிக்க மட்டும் முடிக்கிறேங்க. சொல்றாரு, நான் என்ன செய்யறேன், நீ சின்னவன் தான், ஆனா உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நீங்க சின்னவங்க தான். ஆமாவே இல்லையா? சாட்சிகள் சொன்னீங்க, உங்களால என்ன செய்ய முடியவில்லை. நாவின் அபிஷேகத்தை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக நிறைய பேர் சொல்லவும் இல்லை, சொல்ல தெரியாது, ஊமைகள். அது அப்படியே போகட்டும். சொன்னவங்க பாக்கியவான்கள். கர்த்தருடைய சாட்சியை என்ன செய்யணும், கொண்டு வந்து நிறுத்தணும். ஆமாவே இல்லையா? சாட்சி தானே நமக்கு வாழ்க்கை. ஆமாவே இல்லையா? வாசிக்க நான் முடிக்கிறேன். சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் புது வருஷத்துக்கு போனேன், கர்த்தரோட தான் நான் போவேன். நான் கர்த்தர் இல்லாம போக மாட்டேன். ஆமாவே இல்லையா? அப்போ அப்படின்னா என்னது, புது வருஷத்துக்கு இப்ப இந்த 8 நாள் 9 நாள் இன்னைக்கு இப்பவே பிளானிங் பண்ணணும். சில காரியங்கள் எல்லாம் விட்டு இந்த காரியங்களை செஞ்சு இப்படி என்ன உதவி தள்ளிக்கு என்ன செய்யணும், ஒரு புதிய ஒரு நிலைமைக்கு வரணும். ராமேன் சொல்லணும். சும்மா வருஷமா அன்னைக்கு மட்டும் கேட்க வெட்டிட்டு கை கொடுத்துட்டு அப்படியே போறது, வீடு விழா போயிட்டு வர்றது, அப்படி இருக்கக்கூடாது. நீங்க ஒரு பிளானிங் கொண்டு வர வேண்டும். ராமேன் சொல்லுங்க. கிதியோனுக்கு தீர்க்க தரிசனமாய் வார்த்தை வெளிப்பட்ட பொழுது அவர் மீதியானியரை எப்படி மேற்கொள்ளலாம் என்று யோசிக்கிறார். மீதியானியர்கள் வந்து என்ன செய்யறாங்க, அங்க பாக்குறாங்க, அங்க என்ன இருக்கு, இடம் வெறுமையாக இருக்கிறது. காரணம் அவன் தனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுட்டான், தக்க வைத்துக் கொண்டான். ஆமாவே இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய நிலையும் அப்படித்தான்.
யாரு சிஸ்டர் வீணாவா சொன்னாங்களே, நான் அபிஷேகத்தை மீண்டும் நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. உண்மைதானே? ஆமாவா இல்லையா? அதான் சொல்றது. பவுல் அடிக்கடி பவுல் பேதுருக்கு சொல்லிக் கொண்டிருந்த ஒரே ஒரு, தீமோத்தேயுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னது? ஆமென் 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 ஆமென். அதான் நாங்க என்னது, நம்ம இப்போ இதுல பாத்தீங்கன்னா, ஆகமத்துல பாத்தீங்கன்னா அங்க என்ன சொல்லப்படும்? விளக்கு தண்டு எப்படி இருக்கணும்? எரிந்து கொண்டே இருக்கணும். அப்ப அது எரிந்து கொண்டிருக்கணும், என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றணும். ஒளிவ எண்ணெய் ஊற்றணும். காட்டத்தி ஒளிவ மரமா இருக்கிற நாமளும் என்ன செய்யறோம்? நம்ம எண்ணெய் என்ன செய்யப்படுது? ஊற்றப்படுகிறது. காரணம் கொடுத்தது அபிஷேகம். நான் சொன்ன நேற்று நாள் உங்களுக்கு சொன்னேன், நான் அபிஷேகம்னா வேற ஒன்றும் இல்லை, நம்மை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி இருக்கிறார். பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே இருக்கிறார். அதுதான் மேட்டர். அதை தான் நீங்க யோசிச்சு கொள்ளும். பரிசுத்த ஆவியானோட அதை பெற்றுக்கொண்டீங்களா ஏதோ கடையில் போயிட்டு ஏதோ வாங்கிட்டு வர்றது மாதிரிக்கல்ல. அந்த பழைய ஏற்பாட்டின்படியாக அபிஷேகம் எல்லாம் என்னது, அவைகள் எல்லாம் என்னத்தை காட்டுகிறது கேட்டா, புதிய ஏற்பாட்டிலே ஆமென் பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை உள்ளும் புறமும் நிரப்புவார் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. பழைய காரியங்கள் எல்லாம் நமக்கு என்னவாக இருக்கிறது? அடையாளமாக இருக்கிறது. இல்லையா? ஆகவே அந்த அடையாளங்களை தான் புதிய ஏற்பாட்டை நிறைவேற்றி கொண்டு வருகிறார். ஆகவே வாசித்து முடிக்கலாம். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்து. ஒற்றே அடிதான். அவ்வளவு பேரும் எப்படி 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 வாராங்க? மீதியானர் எப்படி வாராங்க? வெட்டுக்கிளிகளை போல பிரச்சனை வருது. படப்படப்படப்படன்னு அடிச்சுட்டு அப்படியே பிரச்சனை வருது. நீங்கள் வார்த்தை மூலம் என்ன செய்றீங்க? எல்லாவற்றையும் சங்கரிக்கிறீங்க. சத்துரு வெள்ளம் போல் வருகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றுகிறவராக இருக்கிறார் சொல்கிறார். நாங்கள் எப்படி சொல்றோம்? அவனை வருவாங்க அவ்வளவு பேர் என்ன செய்யணும்? நீ தைரியசாலி, உன்னால அது முடியும். உங்களால என்ன செய்ய முடியும்? ஆமென். 1000 பேர் வந்தாலும் என்ன செய்ய முடியும்? அது உங்களை என்ன செய்யாது? அணுகாது. வாசி மகள். அப்பொழுது அவர், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோடு பேசுகிறவர் தேவரீர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். என்ன கேட்கிறாரு? அடையாளம் கேட்கிறார். ராமாவே இல்லையா? அத்தனை பிள்ளைகள் என்ன செய்யணும்? அடையாளம் கேட்கணும். ஆமாவே இல்லையா? அடையாளம் கேட்கிறாரு. அதுக்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமா இல்லையா? ஆமென். நாங்கள் நடக்கிற சம்பவம் தெரியுது. இப்ப நம்ம 7ஆம் அதிகாரத்துல சில சம்பவங்களை வாசித்துட்டு நாங்கள் செபிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஆமாவே இல்லையா? வாசிப்போம். 7ஆம் அதிகாரத்துல 16, 17 அப்படியே வாசிக்குவாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும், யுத்தத்துக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. அடையாளம் கேட்டாரு, அடையாளத்தை காட்டிட்டாரு. அதுக்கு பிறகு இப்ப யுத்தத்துக்கு எல்லாம் ரெடியாகி போறாங்க. அதுல 300 பேரை செலக்ட் பண்ணி இருக்கிறாரு. அந்த 300 பேருடைய சம்பவத்தோடு நாங்கள் வாசித்து நாங்கள் முடிக்கலாம். அந்த 300 பேரை வகுத்து யுத்தம் நடக்க போகுது. அங்க என்ன செய்யறாங்க? மீதியானவர்கள் என்ன செய்யறாங்க? அவங்க பெரிய சேனைகளா இருந்து என்ன செய்யறாங்க? ஆயத்தம் பண்ணி கொண்டு இங்க இவரு பாருங்களே, என்ன செய்வாங்களே தெரியுமா? ஆண்டவர் சில காரியங்களை செய்ய ஆச்சரியமா இருக்கும். இல்லாதவைகளை என்ன யுத்தத்துக்கு போறதுக்கு பானை எடுத்துட்டு போனா என்னது? தண்ணி குடிக்கவா? அப்படிதானே இருக்கு. மண்பானை எடுத்துட்டு போவோம். அது பாருங்க, அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவர் கையிலும் ஒரு எக்காலத்தை கொடுத்துட்டாரு. மற்றது என்னது? வெறும் பானை. அடுத்தது தீவெட்டியும் கொடுத்துட்டாரு. நோக்கி அப்படியே செய்யும். உங்களை வழி நடத்துகிறவர் உங்களுக்கு சொல்றது நீங்க பிசக கூடாது. ஆமா 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 அப்படின்ட்டு போயிட்டு அங்கிட்ட கேட்டுக்கு அங்கிட்டு பாஞ்சிட்டு இந்த ரோட்ல போனாலே மறந்து போயிடும். ஆமாவே இல்லை? அதனால நிதானமாக அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே சொல்லுங்க. புதிய வருஷத்துல சொல்லுங்க, புதிய அப்படியே ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ எனக்கு இப்படி இவங்க சொன்னாங்க அப்படின்னு இன்னொருத்தர் கேட்கக்கூடாது. அதை மாத்தி விட்டுரும். ஒரு மணிக்கு 2 மணி ஜெபம் பண்ணி பாருங்க. எனக்கு ஒரு வீடு வந்திருக்கு, அதான் வாங்கலாம் இருக்கு. பார்த்து வாங்க, ஏமாத்தி போடுவாங்க. நீ அப்படியே நினைச்சு தான் நீ ஏமாந்து கிடக்குற. அம்மாவே இல்லை.
அதனால ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னா அவரிடத்துல அடையாளம் கேட்டு அதற்கு பிறகு அந்த காரியத்தை செய்ய முற்படணும். அதை நீங்க சொல்லுங்க. அவர்களை நோக்கி சொல்றாரு, கிதியோன் சொல்றாரு, யாரும் பேசக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, மாற்றி என்ன செஞ்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன செய்ய போறோம், மேற்கொள்ள போகிறோம். என்ன செய்ய போகிறோம், நம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம். நம்முடைய பிரயாசத்தை நாங்கள் என்ன செய்ய போகிறோம். இவ்வளவு நாள் இழந்துகிட்டு இருந்தோம், 24 வருஷத்து வரைக்கும் இழந்து கொண்டே இருந்தீங்க. உங்களுக்கு தெரியாமல் சில காரியங்கள் நஷ்டத்துக்குள்ளே போய்கொண்டே இருக்கிறது. லாபகரமாக செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு செய்து கொண்டே இருக்கீங்க. ஆனால் லாபகரமாக அது இல்லை, அதை முடிக்க முடியாம யோசித்துக் கொண்டிருக்கீங்க, என்ன செய்யலாம் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய வழியை உங்களுக்கு ஏற்படுத்துவார். உங்களுக்கு வருமானத்துக்குரிய ஒரு வழி ஏற்படுத்துவார். ஐயோ வயசாச்சு, நீ எனக்கு இதெல்லாம் செஞ்சு நான் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இல்லை, எனக்கு இதை விட ஏதாச்சும் ஒன்று கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு புதிய வழியை நான் செய்வேன், ஆனால் நான் சொல்றபடி மட்டும் நீ செய்ய வேண்டும். அதுக்கு மாட்டு கருத்து சொல்லக்கூடாது. அவர்கள் சொல்லுகிறார், போய் மலையில ஏறு அப்படிங்கிறாரு. லோத்து சொல்லுகிறார், அப்படி எல்லாம் ஆண்டவர் நம்மையிலையும் கருத்துல என்ன நடந்தது. ஆண்டவர் சொல்லுகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், அதை கேட்டு அப்படியே செய்ய வேண்டும். இயேசு சொல்லுகிறார், அந்த வெறும் கச்சாரியை பார்க்கிறார். என்ன சொல்றாரு, அங்க வந்து வேலைக்காரங்களை பார்த்து சொல்றாரு, அதை செய் அப்படிங்கிறாரு. நம்ம தான் மாட்டுக்கருத்து பண்ணிருக்கோம். பிரதர், அங்க கிச்சன்ல தான் பிரபலமா இருக்கு, இது ரோட்டில் இது யூதர்கள் கை கால் கழுவுறது, அதுல ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியா? அவர் சொன்னதை உற்று கவனித்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், கல்யாண வீட்டுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. அம்மாவே இல்லையா? அங்கே ஒரு ரகசியம் ஒன்று இருக்கிறது. வரும் காலங்களில் அந்த ரகசியத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். இப்பொழுது வேண்டாம், நம்ம இந்த வசனத்துக்குள்ளாக போவோம். அவர்களை நோக்கி, நான் செய்வதை நான் சொல்லுகிறதை செய்ய வேண்டும், நான் என்ன செய்கிறேனோ அதை நீங்கள் என்ன செய்யணும், அதை பார்க்க வேண்டும். ராமன் சொல்லுங்க, ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஆமே உங்களுக்கு யார் ரோல் மாடலா இருக்கிறது? யார் ரோல் மாடலா இருக்கிறது? வாய்களை தெரிஞ்சு சொல்லுங்க. சர்ப்பமா? யாரு? இயேசு. உபவாசம் பண்ணி இருக்கிறார், தனி ஜெபம் பண்ணி இருக்கிறார், இரவு ஜெபம் பண்ணி இருக்கிறார். அப்புறம் என்னது, மலையில போய் ஜெபம் பண்ணி இருக்கார். ஆமாவே இல்லையா? அப்ப அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன செய்கிறான், பிதாவாகிய தேவனோடு கூட என்ன செய்கிறான், அவரோடு கேட்கிறாரு, டிஸ்கஷன் பண்றாரு, என்ன செய்யணும், இந்த 3.5 வருஷம் இந்த ரட்சிப்பின் பாதையில் இந்த ஜனங்களை எப்படியெல்லாம் நடத்தணும். இந்த 3.5 வருஷம் மிக முக்கியமானது. 30 வருஷம் அவர் என்ன செய்தார், ஒரு யூதனாகவே இருந்தார். ஆமாவே இல்லையா? ஆமா. ஆனால் அவர் அப்புறம் ஊழியத்துக்கு வந்த பிறகு லேசா அவருக்கு என்ன இருந்தது, ஆரம்பத்தில் என்ன இருந்தது, நான் யூதனாகவே இருக்க வேண்டும். அந்த யூத கலாச்சாரத்தினால்தான் நான் சொன்னேன், நம்ம என்ன செய்யறோம், சில காரியங்களை நாங்கள் மாற்ற வேண்டும் என்று சொன்னது காரணம். அப்ப இயேசு அந்த யூத கலாச்சாரத்திலே வாழ்ந்தபடினாலே முதல் அங்கே சுவிசேஷம் சொல்லுவதற்கு ஜனங்களை அனுப்புகிற பொழுது சொல்லுகிறார், நீங்கள் புறஜாதியிடத்திலே போய் இது சொல்லக்கூடாது, நீங்கள் இந்த யூதரிடத்தில் தான் போய் சொல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆமாம் இல்லையா? நான் என் ஜனங்களுக்காகத்தான் நான் வந்தேன் என்று சொல்லி. ஆனால் அந்த ஜனங்கள் கீழ்ப்படியாதபடினாலே என்ன நடந்தது, அவர்களை விட புறஜாதி ஜனங்கள் என்ன செய்தார்கள், இயேசுவை விசுவாசித்தார்கள், நம்பினார்கள். ஆகவே ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த விசுவாசத்தை இஸ்ரவேலை காண்போம் என்று சொல்றார். நம்முடைய விசுவாசம் எவ்வளவு பயங்கரமான விசுவாசம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி, ஒன்றுமே அறியாத நாமல் அவரை ஏற்றுக்கொள்வோம் என்கிற ஒரே ஒரு நம்பிக்கை நிமித்தம் தான் நாம் பேசுகிற மொழியிலே நமக்கு இந்த வேத புத்தகம் வந்திருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி, அவ்வளவு நம்பிக்கை, என் வார்த்தைகளை நீ என்னது, உன் மொழியிலே நீ பேசி நீ கற்றுக்கொண்டு நான் யார் என்பதை தெரிந்து கொண்டு சொல்லி நம்முடைய கண்களை இந்த வேதம் நமக்கு திறந்திருக்கிறது. நமக்கு எபிரேய மொழியில இருந்திருந்தா நமக்கு தெரியாது, கிரேக்க மொழியில இருந்தா நமக்கு தெரியாது, நம்ம படித்திருக்க மாட்டோம், அப்படியே இருந்திருப்போம். ஆனால் கர்த்தர் நம்ம எல்லாருடைய கண்களை திறந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே சொல்லப்படுகிறது, அவர்களை நோக்கி நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்கள் செய்யுங்கள். எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எப்படி பிளான் பண்றாரு. ஆமாவே இல்லையா? அப்ப இவருக்கு யார் சொல்லி இருக்கிறார், கிதியோனுக்கு யார் சொல்லி இருக்கிறார், யாருமா? இயேசு தேவன்.
தேவன் சொல்லி இருக்கிறார். இப்போ நமக்கு இங்க பார்க்கணும், ஏசு தான் சொல்றாரு. நீங்க சொல்றபடி ஏசு தான் பிளானிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க, இப்படியெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுற நேரம் என்ன செய்வாங்க, அந்த ஸ்போர்ட்ஸ் ஒரு கிரிக்கெட்டே விளையாடுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த யாரு அந்த ஸ்பின்னர்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க, அந்த போல் பண்ணா என்ன செய்வாங்க தெரியாது. இந்த போல் எப்படி பண்றாங்க, அப்படி ஸ்பின் பண்ணி அப்படி போடுற நேரம் அந்த போல் சரியா வரும், அடிக்கிற மாதிரி வரும், டக்குன்னு போயிட்டு அவனை அவுட் ஆக்கி. அப்போ அது பிளேன் பண்ணுவாங்க, நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே வச்சுக்கிட்டே இப்படி பார்ப்பாங்க, இப்படி சுற்றி இப்படியெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்வாங்க, இவனை எப்படி அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் அங்கே நின்றுட்டு இருப்பான். இந்த போலுக்கு நான் என்ன செய்யணும், சிக்ஸர் அடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கிருப்பான். அவமாவே இப்போ பிசாசு என்ன செய்யறான், இந்த நேரம் என்ன செய்யறான், விளைச்சல் வந்துருச்சு, அவன் இன்னும் அவங்க கூடார பண்டிகைலாம் செய்வார்கள், இப்போ ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறாங்க, நாம என்ன செய்யணும், போயிட்டு கொலை பண்ணும். ஆமாவே இல்லையா, ஆமாவே இல்லையா, பிசாசுடைய சிந்தையை கொலை பண்ணும். அவன் சிந்திப்பான், இப்படி செய்யணும் அப்படி செய்வான். ஆமே, நீங்க என்ன செய்யணும், அப்படி மூளையை கொலை பண்ணும். ராமின்னு சொல்லுங்க, அதுதான் ஒரு வழி செய்கிறார். ஆமாவே இல்லையா. ஆமே, யோசபாத்தின் நாட்கள் என்ன நடக்கிறது, அவர்கள் எல்லாம் ஆயத்தமா வாராங்க, படையோடு கூட வாராங்க. முன்னுக்கு யாரு, யோசபாத்தும் நம்முடைய சேனைகள் என்ன செய்யறாங்க, கீபோர்டு எடுத்துக்கிட்டு, கிட்டார் எடுத்துக்கிட்டு, ட்ரம் எடுத்துக்கிட்டு, மைக் எடுத்துக்கிட்டு போயிட்டு என்ன செய்யறாங்க, என்ன பாட்டு, வெற்றி கொடி வீரநடை. அவங்களுக்கு சிரிப்பு. இங்க பாரு, இவங்க ஒரு சின்ன கூட்டம் வந்து நம்மள விளையாட்டு காட்டுறாங்க, அப்படி இவங்க என்ன செய்யறாங்க, அப்படி இல்லடா இப்படி இல்லையான்னு சொல்லி இப்ப இவங்க சண்டையை மூட்டி விட்டார். கரங்களை தட்டி தேவனை உங்களுக்கு எதிராக வருகிறவர்கள் அவர்கள் சண்டையிட்டு அவர்கள் என்ன செய்வார்கள், தோற்று போயிடுவார்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். வராமல் சொல்லுங்க. நம்மவே இல்லையா, அதுதான் துதிக்கிற வல்லமை. நம்மவே இல்லையா, ஆமா, நம்ம ஜபத்துக்கு தான் வல்லமைங்கிறோம் அல்ல, அதை விட பயங்கரமானது துதி. வராமல் சொல்லுங்க. ஆமே, வாசிங்க மகன். எக்காலம் ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னார். அவர்கள் தரிசனம் காண்கிறார்கள். யாரு, மீதியானவர்கள் தரிசனம் காணுகிறார்கள். ஒரு கல் அப்படியே உருண்டு வர்ற மாதிரிக்கு. அப்ப அவங்க சொல்றாங்க, இது யாரு, இது கிதியோனுடைய பட்டயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாவே இல்லையா, இதை போய் அவங்க கேட்டாங்க. அதனால இப்ப என்ன செஞ்சாங்க, ஆயத்தமாயிட்டாங்க. வாசிங்க. அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். நடு ஜாமத்திலே துவக்கத்தில் ஜாமக்காரர்களை மாற்றி வைத்த பின்பு டர்ன் ஓவர் மாறுறாங்க. அவங்க ஒரு கோஷ்டி நின்றுட்டே இருக்கு, அந்த கோஷ்டி போனாலும் ஒரு புதுசா ஒன்று வருது. விடாமன்னு சொல்லுங்க, புரிகிறதா? இப்போ ஒருத்தர் டியூட்டி இப்போ நீங்கள் ஒரு டியூட்டியில் இருக்கிறீங்க, 6 o'clock உங்களை டியூட்டி முடியுது. அடுத்து வாரவங்க எப்படி இருப்பாங்க, நீங்கள் டியூட்டி முடிகிற நேரம் எப்படி இருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, முடிச்சுட்டு போகிற நேரம். அடுத்தவங்க வந்து என்ன செய்வாங்க, அப்போ தான் ஆரம்பிப்பாங்க, கையை கழிக்க வருவாங்க. அதுக்கு பிறகு தான் கண்ணு கண்ணாலும் போட்டுட்டு வந்து அப்படிவாங்க. அம்மாவே இல்லைண்ணா டியூட்டி சேஞ்ச் பண்ணாங்க சொல்லுங்க. எப்படி யுத்தம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. சின்ன சின்ன விஷயம்தான் சத்துருவை மேற்கொள்ள வேண்டும். அவனை எப்படி, அவனுடைய காரியங்கள் பயங்கரமாக இருக்கும், அவனுடைய தந்திரங்கள் பயங்கரமாக இருக்கும். நம்மவில்லையா, அவன் என்ன செய்வான் ஏது செய்வான்னு தெரியாது. அவனை என்ன ஆண்டவர் என்ன செய்வான்னா, அவனுடைய தந்திரத்தின்படியே ஆண்டவர் போவார். ஒண்ணுமே தெரியாத மாதிரி போவார். ஆமாவே இல்லையா, சில பசங்க படிக்கிற மாதிரியே தெரியாது, பாஸ் பண்ணிடுவாங்க. சிலது படிக்கிற மாதிரிக்கு இப்படிங்க அப்படிங்க இப்படிங்க, கடைசியில் போய் முட்டையை வாங்கிட்டு வருது. ஆமாவே இல்லையா, வாசிங்கம்மா. 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளாலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளால் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். இப்ப என்ன செய்தாங்க, பானையை உடைக்கணும். சொல்லுங்க, 2025 என்ன செய்யணும், பானையை உடைக்கணும். பானை என்ன பானை,
மட்பான் மண்ணால் செய்யப்பட்ட இந்த சரீரமாகிய இந்த பானையை என்ன செய்யணும்? உடைக்கணும். அப்ப இந்த மாமிச கிரியைகள் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பிரச்சனை. ஆமாவே இல்லையா? மாமிசம் தான் நமக்கு செய்வோமா செய்யக்கூடாதா, ஓடுவோமா ஓடக்கூடாதா, பாப்போமா பார்க்கக்கூடாது, இது அப்படியே கேட்டு நம்மளோட போராடிக்கிட்டு இருக்கும். முதல் மாமிசத்தின் கிரியைகளை என்ன செய்யணும்? உடைக்கணும். சொல்லுங்க, உடைக்கணும். அடுத்து என்னது? தீவட்டி. தீவட்டி என்னது? சொல்லுங்க. மாம்சம் உடைஞ்சிட்டு அபிஷேகம், தீவட்டி. ஆமென். மாமிசம் இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது? அபிஷேகத்தை மேலே கொண்டு வர முடியாது. ஆமாவே இல்லையா? இப்ப என்ன செய்யணும்? தீவட்டி பொடிக்கணும். ராமன் சொல்லுங்க. அபிஷேகத்தை என்ன செய்யணும்? ஆனல் மூட்டணும். சொல்லுங்க. ஆமென். மாமிசத்தோடு நீங்க செயல்பட முடியாது. ஏன்னா நீங்க யுத்தம் பண்ணுகிறது யாரோட? புறத்தன ஆவிகளோடு. ராமன் சொல்லுங்க. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? மாமிசத்தை முறியடித்து உடைத்து மாம்ச சிந்தைகளை இயலாது, முடியாது, நான் அப்படியே தான் கடப்பேன் அப்படின்னு சுருண்டு கிடக்கிறத வெள்ளச்சனை ஒட்டச்சு எடுத்துட்டு, நீங்கள் வெற்றி கொண்டீர்களே கைகளை வைக்கிற பொழுதும் ஆமே, நீங்கள் ஆமே ஞானஸ்தானம் பெறுகிற பொழுது பெற்றுக்கொண்ட ஆவின் அபிஷேகத்தை ஆமே. நேற்று நிறைய பேர் பெற்றிருக்கிறது. உங்களுக்கு சில பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, சில பேருக்கு பயம். அந்த 2 தாண்டி செஞ்சிருக்கு, இன்னொன்று செய்யலையே. எக்காலத்தை உடைச்சு என்னது? பானையை உடைச்சு விட்டீங்க. இப்ப எக்காலம் என்னது? பானையை உடைச்சிட்டீங்க. இப்ப நீங்க அபிஷேகம், அடுத்து அபிஷேகப்பட்டு நீங்க என்ன செய்யணும்? எக்காலம் என்னது? என்னது? குட் நியூஸ், சுவிசேஷம். நீங்க சுவிசேஷம் அறிவித்தால் இன்னைக்கு சங்கீதத்தில் வாசித்தது போல பயம் உண்டா? இயேசுவை குறித்து நீங்கள் பிரசங்கிக்கிற பொழுது ஜனங்கள் பயந்து ஓடுவார்கள். ராமன் சொல்லுங்க. இந்த 3 காரியத்தை தான் என்னது? ஆண்டவர் கிதியோன் மூலமாக செய்கிறார். பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க, படிக்கலாம். பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நிற்கணும். ஆமாவே இல்லையா? உடைக்கணும். வேற என்ன செய்யணும்? பிடிக்கணும். அப்புறம் ஊதணும். ஆமா. ஹலோ, என்னாச்சு? என்ன நடந்துச்சு? அப்ப போற நேரம் எங்க ஊழியத்துக்கு போன நேரம் உங்களுக்கு என்னது? இவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா கொண்டு போக தேவையில்லை. ஆமாவே இல்லையா? முதல் நம்முடைய சரீரத்தை ஒடுக்கணும். 2வது நான் பெற்றுக்கொண்ட ஆவியின் அபிஷேகத்தை அனல் மூட்டணும். 3வது தைரியமா நீங்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சத்துரு ஓடும். நாங்கள் இது 3 செய்யறதுனால தான் சத்துரு நான் மேற்கொள்கிறான். நம்ம மகன் 300 பேரும் ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையாவது சேரோத்தில் உள்ள பெத்சிதா மட்டும் தாபேத்திற்கு சமீபமான ஆபேல் மெகொலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிட்டு. சொல்லுங்க. தோரத்தம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் என்ன செய்யணும்? தோரத்தம். நீங்க படிக்கிறது வேத வசனம் என்ன செய்யணும்? சுவிசேஷமாக அறிவிக்கிறது. பாருங்க, 3 மேட்டர் தான். முதல் மேட்டர் என்னது? உடைக்கணும். அதனால அவ்வளவுதான். பாருங்க எப்படி ஓடி இருப்பான். யோசிச்சு பாருங்க. நான் யாருக்கும் ஓடி காட்டுங்க. இப்படி பாருங்க, அது பாருங்க. சமீபம் எல்லை மட்டும் ஓடி போயிட்டு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு எங்கது அரக்கணும். அங்கிட்ட என்னது? சொல்லுங்க. திருத்தனியா கணக்க இடத்த சொல்லுங்க. அது என்ன செய்யணும்? சொல்லுங்க. இந்த எல்லை எல்லாம் விட்டு என்னது? ஓடி போய் கரங்களை தட்டி போய் இப்ப சங்கீதம் 122 வாசித்து நடிப்போம். சொல்லுங்க. என் கைகளின் பிரயாசத்தை என் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். இனி யாரும் சாப்பிட முடியாது. யாரும் சாப்பிட முடியாது.
எதிராளி. ஆமாவே இல்லையா? நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி என்ன செய்றீங்க? அன்னைக்கு அப்படிதான் நடக்குது, உலகத்தை அப்படிதானே நடக்குது. நீங்க கஷ்டப்பட்டு என்ன செய்வீங்க? ஒரு காரியத்தை செய்வீங்க, அது என்னது? அது சும்மாவே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆமாவே இல்லையா? ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. நான் பிரயாசப்பட எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க கொண்டு வாசிக்கிற வசனம் வாசி முடிச்சு 7 நின்று கேட்பாரு. நான் சாப்பிடுவேன், எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எப்பொழுது? பானையில சோற கீழ்ப்படியவில்லை. மீதியானவர்கள் மேற்கொண்டார்கள், கீழ்ப்படிந்தார்கள். என்ன நடந்துச்சு? மீதியானவர்கள் என்ன செஞ்சாங்க? தோற்கடிக்கப்பட்டார்கள். ஆமாம். இப்ப 4 விஷயம். விடாமுயற்சி, கிதியோனுடைய விடாமுயற்சி. எப்படி யோசிக்கலாம்? என் ஜனங்கள், எங்களுடைய மூதாதையர்கள் ஆசீர்வாதமா இருந்தாங்களே, இந்த தேசத்தினுடைய ஸ்திரியை பார்க்கலாம், அப்படியெல்லாம் இருந்தாங்களே, ஏன் நான் இந்த நிலையில இருக்கிறேன்? இதுக்கு ஒரு மாற்று வழி இல்லையா என்று சொல்கிற பொழுதுதான் தெரிகிறது நாம் தேவனிடத்தில் சரணடைய வேண்டும் என்று சொல்லி. 2வது காரியம் விசுவாசம். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக நமக்கு என்ன இருக்கணும்? விடாமுயற்சி இருந்தால் விசுவாசம் இருக்கணும். இந்த விடாமுயற்சி விசுவாசமும் என்ன செய்யும்? உங்களுக்கு ஒரு ஜெபத்தை கொண்டு வரும். அந்த ஜெபம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். கடவுளை பற்றி தேவனை ஒரே ஒரு வாரம் தான் இருக்கு. நம்மளை ஆசீர்வதிப்பார். எழும்பி நின்று ஒரு சின்ன ஒரு 2 வரை வெற்றி பாதையில் நீங்கள் கடந்து போகிறீர்கள். உண்மையிலிருந்து நீங்கள் பிரயாசப்படுங்கள். கர்த்தருடைய ஆலோசனை கொடுப்பார். முதலாவது மாமிசத்திலிருந்து நாம் வெளியில வரணும். நாம் ஆவிக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் நம் இதயத்தில் நிறைவாகிய வார்த்தைகளை, சோத்திரங்களை, துதிகளை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வாயில எப்பொழுதும் எக்காலம் என்கிற சத்தமாகிய துதி சோத்திரங்கள் இருக்கிற பொழுது உங்களுக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்கள் அது வாய்க்காதே போகும். மாமிச கிரியைகளையும் மாமிச நம்பிக்கைகளையும் அது வேரோடு எடுத்து போட்டு நீ பெற்றுக்கொண்ட விலைப்பட்ட விலை மதிக்க முடியாத அபிஷேகம் என்கிற ஆவியானவருக்குள்ளாக உங்கள் வாழ்க்கைகள் கற்றுங்கள். பெரிய காரியங்களை செய்வாராக.